பூஜாஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டி பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க எண்ணெய், கடுகு, தேவையான அளவு சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காய பொடி இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், வரமல்லி, பருப்பு, வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைசல் தேவையான அளவு, ரசம் வைக்க தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அந்த மசாலாவை வெறும் வாணலில் வறுத்து நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அடுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக அனலில் எரிஞ்சிருச்சு. சாரி, காற்று வர பயங்கரமாக அடிக்குது. அதனால் கையெல்லாம் சுட்டுருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். செமையாக அனல் பறக்குது. ஓகே, இப்போ பூண்டு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பூண்டு போட்டுக்கிட்டேன். பூண்டு கொஞ்சம் வெந்ததும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த ரசம் ஏன் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் சளி தொல்லையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா புளி கரைசலில் தக்காளி, அப்புறம் அந்த உப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சேன் பார்த்திங்களா. அதை இதோடய போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சா போதும். இப்போ பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டும் அந்த தக்காளி எல்லாம் ஒன்றா நல்லா அந்த கொதியிலே வெந்துடணும். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரசம் ரொம்ப நல்லாவே இருக்கும். எங்களுக்கு காய்ச்சல் நாங்கள் இந்த ரசம் தான் வச்சு சாப்பிடுவோம். ஓரளவு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நாக்குக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவை அரைச்சாச்சு. அந்த மசாலாவை கரைச்சி ரசத்தில் ஊற்றிடணும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா நமக்கு தேவையான அளவு ரசம் கூட்டி கரைச்சிக்கணும். நம்ம போட்ட அந்த காரம், உப்பு, புளி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த ரசம் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும். இப்போ ரசம் நல்லா பொங்கி வர அளவுக்கு வந்துருச்சு, நுரைச்சி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்புலேயே கரண்டி வச்சு தாளித்து ஊற்றிடலான் இருக்கேன். அப்படி தான் இப்போ தாளித்து ஊற்ற போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையான மிளகு, சீரகம், பூண்டு போட்ட ரசம் ரெடி ஆகிடுச்சு. காய்ச்சல், தலைவலி, இருமல், சளி இருக்கும்போது இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. செம்மையாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரசத்தை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.